வெல்கம் செல்லம். ஓகே குமார், பார்க்குறேன். கிரி, முகமது, மணி, கார்த்திக் அக்கா உங்களை பார்த்து தான். அப்படியா? ஜாக்கி, குரு கேமிங், கனகா, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஸ்ரீனிவாசா, கந்தசாமி, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோடி செல்லம். கவின், ஹாய் செல்ல கவின், சூப்பர். சரி, இந்த சாரி நல்லா இருக்கா? கொஞ்சம் அப்படி லேசாக அப்படி பண்ணி பார்க்கவா? நல்லா இருக்கா? தோடு போட்டுக்கலாம், காது மூட்டையா. இந்த தோடு போடலாமா, இல்லை ப்ளூ கலர் தோடு இருக்குது அது போட்டுக்கலாம். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் ஆக்சஸ் இருக்குது, வெரி ஹாட், பயங்கர ஸ்பெஷல் லைவ் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும். டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸை பார்க்குறேன். அக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? விக்னேஷ், வேலு, சூப்பர் ரகு, ஜனார்த்தனன், ஹாய் நிலா, உங்களை சாரியில் பார்த்தா ஏதோ. அப்படியா? லைவ் எத்தனை மணி? 11 மணிக்கு. சக்தி, கனகா, என்ன கலர்? இப்போதாண்டா சாப்பிட்டேன். தக்காளி சட்னியா? எங்கள் வீட்லேயும் தக்காளி சட்னி, ஆனால் நேற்று நைட்டு வந்து தக்காளி சட்னி. இது போடுறேன், சாரிக்கு மேட்சா நல்லாயிருக்கும். ஜாயினடு டெல்மி. கனகா, சேனலோட டிபி தொடுங்க. இருங்க, நான் ஃபோனில் வச்சு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க கனகா. கனகா வெயிட் கரோ. ஓகே. பவுடி. ஓகே, இந்த சாரிக்கு இது மேட்ச் ஆகுதில்ல. ஒன்று மாற்றி இதில் உள்ளதை கழட்டி அதில் போடுறதும், அதில் கழட்டி இதில் போடுறதும் நம்ம நிலமையை பார்த்தீங்களா? செல்லம் ஜாயின் பண்ணிக்கோங்க அக்கா. ரொம்ப சக்தி, ஏழுமலை, விசி, ஹாய், சூப்பர் ஜிமிக்கி, வாட் இஸ் யுவர். என்கிட்ட அதெல்லாம் கிடையாது, யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குண்ணா. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போட்டாச்சு. அடுத்தது வந்து வளையல் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஓகேவா? நேற்று போட்ட மாதிரி கொஞ்சம் ஸ்டோன் வளையலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் கைக்கு நல்லா லட்சணமாக சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுவோம். இப்படி தான் போடணும்னு ஏதாவது இருக்கா என்ன? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம். ஒட்டியானம் இருக்குது, ஜாயின் பண்ணி வாங்க. ஒட்டியானம் எப்படின்னு அதில் பார்த்துடலாம். பெரியசாமி, கலை, இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க. சிலம்பரசன், சுகுணா, ஜாயின் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கல்ல. டிபியை தொடுங்க, ஜாயினை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் என்ன இப்படி மாற்றிருக்கு? 1 லெவல்லேருந்து 6 லெவல் வரைக்கும் இருக்குது. வேணுங்கிற லெவலில் டிக் கொடுத்து அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் ஆக்சஸ் 11 மணிக்கு ஸ்டார்டடு. ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாமே மேஜிக் மேட்ச் எல்லாம் போட்டிங்க. மாஸ் ப்ளூ கலர் போடுங்க, எல்லாமே ஓகே. ப்ளூ கலர் இல்லை, ரெட்டு கலர். ப்ளூ இருக்கு, ஆனால் அது இங்கே எடுத்துகிட்டு வரலையேண்ணா. அதான். சாப்பிட்டீங்களா பெரியசாமி? மதியம் தூங்க டைமு தூங்கலை, ஒரு 5 நிமிஷம் தூங்கியிருப்பேன் நான், அவ்வளோதான்.
பூ ஜாஸ்மின் ஃப்ளவரா? யார் இப்போ ஏதோ கேட்ட மாதிரி இருந்தது, கமெண்ட்ஸ் கண்ணில் பட்ட மாதிரி இருந்தது. மறுபடியும் கமெண்ட்ஸ் போடுங்க. மல்லிகைப்பூ மிஸ்ஸிங் நிலா. அப்படியே பாலாஜி இருக்குது, மல்லிகைப்பூ இருக்குது, மல்லிகைப்பூ இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லோரும். அக்கா கொஞ்சம் இருங்க சக்தி. ஹலோ. இது பூ ஃப்ரிட்ஜில் இருக்குது, கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம். ஒரு முழத்தில் அப்படியே பாதியாக கட் பண்ணி கொடுத்து அனுப்பேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நானும் லைவ் பார்க்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டேன், லுங்கி. வா, ஹலோ மச்சான், ஹாய். நாங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சு, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க நானும். நான் இன்றைக்கி சீக்கிரமாகவே சாப்பிட்டேன் தெரியுமா, உங்களுக்காகவே. ஏன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் ஆக்சஸ் இருக்குது இல்லையா, ரொம்ப நேரம் ஆகும். மெம்பர்ஷிப் இன்றைக்கி 1/2 hour லைவு. சரி, அதான் சாப்பிட்டுட்டு நான் ரெடியாகி வந்துட்டேன். டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு முழம் வேண்டாம், ஒரு முழத்துலேருந்து பாதியை கட் பண்ணி கொடுன்னு சொன்னேன். ஒரு முழம் வேஸ்ட்டாக ஆகுது நைட்டில் லைவில் போகும். குத்திக்கலாம். ஓகே தானே? ஃப்ளவர் கேட்ட வரைக்கும் ஓகே தானே? ஹலோ நிலா. நீ அழகிடு செல்லம். ஸ்டீவன் ஐஸ், இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஆக்சஸ் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, யாரும் மிஸ் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்மி தான் அது, ஜஸ்ட் 599 தான். சில்வர் லைவு 11 மணிக்கு, 11:20 வந்து பிளாட்டினம் லைவு, 12 மணிக்கு விஐபி லைவ் இருக்குது. இன்றைக்கி 3 லைவு தொடர்ச்சியாக இருக்குது, யாரும் மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லைவு பாருங்கள். உண்மையே யாருக்கு லக்கு இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. வணக்கம் நிலா மேம். அது வேஸ்ட் இல்லை, ஃபேன்ஸோட டேஸ்ட்டு. ஓகேவா? செம்மையாக இருக்குது, வாசனை பயங்கரமாக இருக்குது. அரும்புன்னு நினைக்கிறேன், அரும்பு. குண்டு மல்லியில் வாசனை அந்த அளவுக்கு இருக்காது. இது வந்து காலையில் நான் வீட்டுக்கார வாங்கிட்டு வர சொன்னேன். ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது ஆசையாக ஃபோன் அடிச்சு டக்குன்னு பூ வாங்கிட்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். நான் பூ வாங்கிட்டு தான் நீ வீட்டுக்கு வரணும்னு சொன்னேன். எதுக்கு நீ பூ வாங்கிட்டு வாங்கினேன், அவருக்காக வாங்கின பூ நான் அவருக்கு. அப்புறம் இந்த பழைய பூ இருந்து வச்சு திட்டுறாரு, ஏன்டி நான் இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்துட்டேன், அதை வைக்காமல் நீ நான் பழைய பூ வைக்கிறேன். சரி நைட்டுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் நான் லைவுக்கு வச்சுருக்கேன். இருக்குது ஃப்ரிட்ஜில் நிறைய பூ இருக்குது, நாளைக்கு அவருக்கு வச்சுக்கிறேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க. ஆமாண்டா, ஆமாம் சேட்டோ. ரகு ஹாய் ராகுல், சூப்பராக இருக்கீங்க. சந்தோஷ் ஜாயினடு டெல்மி. கனகா இங்கே பாருங்கள், இவர் கனகா வந்து நான் மதியம் கிச்சன் லைவ் போட்டேன், மதியன்ற பாருங்கள், இப்போது கிச்சன் சமையல் லைவ் போட்டேன், அப்பத்துலேருந்து கேட்டுட்ருக்காரு கனகா.
சேனல் டிபியை கிளிக் பண்ணி ஜாயின் கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வேணுங்கிற ஆக்சஸை செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதான் ஜாயின். அக்கா நிலா தெரியல, சாலார், புவனேஷ், சங்கர். வாடா வாடா சங்கர், அப்படி பண்ணாதீங்க. சாப்பிட்டீங்களா சங்கர்? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சங்கர்? எப்போ வந்துட்டிங்களா வீட்டுக்கு? வந்துட்டிங்களா வீட்டுக்கு சங்கர்? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய் நாகா. என்ன சங்கர் சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு வீட்டுக்கு. நான் வாசமான பூக்காரி, அன்றதை வச்சுக்கோ வாசனையாக இருக்கும். அப்படியா விஜய்? என்ன சாப்பிட்டீங்க? நான் வந்து இது சாப்பிட்டேன், நான் வந்து தோசை சாப்பிட்டேங்க. தோசை, முட்டை குழம்பு, ஒரு முட்டை எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சதீஷ், அழகான அழகான பொண்ணுதான், அதுக்கேற்ற கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்றுதான், அழகான பொண்ணுதான். ஹாய் மேடம். நாகா, புவனா அதெல்லாம் கிடையாது புவனா, யூடியூப் மட்டும்தான். ஜாயின் பண்ணி நீ இங்கேயே லைவை பார்க்கலாம் புவனா. இங்கே பாருங்கள், சேனல் டிபியை கிளிக் பண்ணி ஜாயினை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பை பாருங்கள். சில்வரு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆக்சஸ் நிறையா வரும். 1 லெவலு, அப்புறம் லெவல் 2, லெவல் 6 வரைக்கும் இருக்குது. எந்த லெவல் வேணுமோ டிக்கு கொடுத்துட்டு இந்த ஜாயினை கொடுத்தா போதும். ஜாயின் பண்ணிக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வாங்க. எனக்கு பயங்கர கலக்கலாக இருக்க போகுது. யாருக்கெல்லாம் லக் இருக்கோ உங்கள் கண்ணில் இன்றைக்கி மெம்பர்ஷிப் லைவ் படும். ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம் நிலா. சங்கர் ஹாய் மேம், உங்கள் ஐ வேறு லெவலாக இருக்குது, ரொம்ப மயக்குதோ? நாகா அப்படியா? கையில் நெயில் பாலிஷ் போயிடுச்சுடா. இன்றைக்கி 2 நாளாக சமையல் வேலை நானே பார்க்குறேன், அதான் போயிடுச்சு. நாளைக்கு கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன், ஏன்னா வந்து இதோட ரிமூவர் கீழே இருக்குது. ரிமூவ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து பிங்க் கலர் வைக்கிறேன். பிங்க்கு இல்லை நெயில் கலர் அந்த மாதிரி வேறு ஏதாவது வைக்கிறேன். மருதாணியும் போயிடுச்சு, நாளைக்கு மருதாணியும் வச்சிடுறேன். மருதாணி இருக்கும்போது கையினுடைய அழகு ரொம்ப அழகாக இருந்தது. மல்லிகைப்பூ வாசம் மூக்க தொலைக்குது. ஜாயின் பண்ணி பாருங்கள், பயங்கரமான லைவ், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ளவுஸ் புதுசுங்க, சாரீ வந்து பழசு தான், ஆனால் வந்து ப்ளவுஸ் வந்து புதுசு. இது எந்த சாரியோட ப்ளவுஸு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த சாரியோட ப்ளவுஸே இது கிடையாது. இது ஒரு லாஸ்ட்டாக நம்ம சிற்பி 92ல் என்னென்ன வண்ணம் அந்த சாங்குக்கு நான் லாஸ்ட்டாக போட்ட காஸ்டியூம் உடைய ப்ளவுஸு. அது எந்த காஸ்டியூம்னு நம்மளுடைய ஷார்ட்ஸை போய் தொட்டு பார்த்துட்டு வாங்க. அந்த முந்தானையில் இந்த டிசைன் இருக்கும், பார்டர்லேயும் சரி இந்த முந்தானையிலையும் இந்த ப்ளவுஸ் இருக்கும். ஓப்பன் த டோரு, பின்னாடி செவுரு, நான் எதை பிடிச்சி ஓப்பன் பண்ணுவேன்? வேணா உன்னோட டோரை நீ ஓப்பன் பண்ணி வை. தண்ணி வண்டி வந்துக்கிட்டு இருக்க, டோரை ஓப்பன் பண்ணி வை. சத்யா, ப்ளவுஸ் டிசைன் இல்லையே. டிசைன் இல்லையேனா நான் டிசைனு கேட்கல, இந்த ப்ளவுஸு தெரியுமான்னு கேட்டேன். சேம் இந்த சாரியோடது கிடையாது, வேறு ஒன்று. ஹாய் பிரபு, சொல்லுங்கள். ஜஸ்ட் ரீச்சடு ஃப்ளாட்டு, டின்னர் இனிமே தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படியே சங்கர், வாவ். எப்படி கிஃப்டெல்லாம் இங்கே கிடையாது, ஒன்லி சூப்பர் சாட் ஆப்ஷன் மட்டும்தான். பக்கத்தில் எஸ்டோலோ சிம்பிள் இருக்குது, அதை இப்படி தொடுங்க. தொட்டதும் மேலே வந்து சூப்பர் தோருக்கு பாருங்கள், சூப்பர் சாட்டு, சூப்பர் ஸ்டிக்கர், மேலே சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் சாட், இது ரெண்டில் எது வேணாலும் டச் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க டார்லிங், ஈஸியாக இருக்கும். டாலர் சிம்பிளை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் தொட்டு ஃபஸ்ட்டு சில்வர்னால் சில்வர் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைன்னா பிளாட்டினம் ஜாயின் பண்ணுங்கள். செம்ம லைவ் இன்றைக்கி, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க.
ஹாய், என்ன ஞாபகம் இருக்கா? அப்துல்லா ஹாய். விஷ்ணு, சருக்குட்டி, சந்தா மணி நீதான் அது. என்ன ஞாபகம் இருக்கா? ஷோமி ஃபுல் சாரி. மோகன் செல்லோ, நான் எதுவும் சொல்லணுமா? மாரிமுத்து மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஹாய், என்ன ஞாபகம்? இதே கமெண்ட்ஸ் தான் வருது. புதுசாக லைவ் பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசாக லைவ் பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. செல்லம் சரு செல்லம், அழகு குட்டி, குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஆக போகுது மெம்பர்ஷிப் லைவு. வெரி ஹாட் மெம்பர்ஷிப்பா? நரேஷ், கண்ணுக்கு குளிர்ச்சியான வீடியோ வரும். இப்போ நான் லைவ் ஆன் பண்ணுறேன். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ, நீங்கள் நினைக்கிற அத்தனையும் அதுக்குள்ளே இருக்குது. ஆக்சஸஸ் எல்லாமும் வேணும் அப்படின்னா டைமண்ட் விஐபி எடுங்க, எல்லாமும் கிடைக்கும். கம்மி ஆக்சஸில் எல்லாம் வேணும் அப்படின்னா பிளாட்டினம் எடுங்க, செகண்ட் லெவல் இல்லைன்னா ஃபஸ்ட்டு லெவல் எடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு லெவல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது 11 மணிக்கு. சுமன் ராஜ், நிலா, லைக் சப்ஸ்கிரைப். லைக் கம்மியாக இருக்குது செல்லம். டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு நான் லைவ் வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டுடே ரீல்ஸில் சாரி நல்லா இருந்துச்சுங்க. அப்படியா? சரோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா? மோகன் ஹாய், லைக் போட்டுட்டு வரேன். ஓகே டியர். சருமா, கண்டிப்பாக நான் ஃபுல் வியூ எழுந்துச்சு நிற்கிறேன். ஆனால் எனக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் ஃபாஸ்ட்டாக ஏறணும். லைக்கும் சப்ஸ்கிரைபும் ஃபாஸ்ட்டாக ஏறிச்சுன்னா கண்டிப்பாக நான் எழுந்துச்சு நிற்பேன். அப்புறம் இன்னொன்று, நான் எழுந்திருச்சு நின்னாலும் உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சிகள் கிடைக்கணும்னா எனக்கு இங்கே மெம்பர்ஷிப்பு என் கண்ணில் பார்க்கணும். வாவ், ஷேக் அப்துல்லா, தேங்க்யூ. இப்போ அப்துல்லா ஜாயின் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் யார் ஜாயின் பண்ண போகிறீங்க? கண்ணுக்கு இதமான சுட சுட மசாலா லைவெல்லாம் மெம்பர்ஷிப்பில் இருக்குது. டோன்ட் மிஸ் இட்யா. சீக்கிரம் கையில் எல்லோரும் மொபைலை எடுங்க, டிபியை தொடுங்க, ஜாயினை கிளிக் பண்ணுங்க. சில்வர் வேணும்னா சில்வரை டிக் கொடுத்துக்கோங்க. அடுத்த லெவலை தொடுங்க. ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். விஐபி ஜாயின் பண்ணிங்கன்னா பயங்கரமான லைவ். டைமண்ட்லாம் ஜாயின் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே வேணாம், அப்படி ஒரு லைவ். அடுத்தது பிளாட்டினம்லாம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஆல் மெம்பர்ஷிப் லைவையும் பார்க்கலாம். சில்வர் லைவ் பார்க்கலாம், பிளாட்டினத்தை பார்க்கலாம். டைமண்டு ஜாயின் பண்ணுங்கள், டைமண்டு பார்க்கலாம், கோல்டு பார்க்கலாம், பிளாட்டினம் பார்க்கலாம். அப்பப்பா எத்தனை லைவு! விஐபி ஜாயின் பண்ணிங்கன்னா ஆல் மெம்பர்ஷிப் லைவு ஃப்ரீயாக பார்க்கலாம். ஒரே ஒரு விஐபி ஜாயின் பண்ணுங்கள், ஆல் மெம்பர்ஷிப் லைவ் ஃப்ரீயாக பாருங்கள். டெய்லி மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. 31 நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம். ஒரு தடவை ஜாயின் பண்ணால் 31 நாள் பார்க்கலாம். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் புதுசாக லைவ் பார்க்குறவங்க. தேங்க்யூ சத்யமித்ரா, வெல்கம் டு சில்வர். தேங்க்யூ சிற்பி 92 கிரீன் வேஸ்ட் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் நிலா குட்டி, இந்த ஜாக்கெட்டு ஒரு மத்து இருக்கும். ஹாய், மெம்பர்ஷிப் லைவ் வாட் ஐ கேன் சி மேம். மெம்பர்ஷிப் லைவ்னாலே வெரி ஸ்பெஷல். இதுதான் நீங்கள் டெய்லியும் கேட்குறீங்க. தீபக், டிபியை தொடுங்க, ஜாயினை கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். முகம் மூடியே கலட்டுங்களா? குரு ஹரி நாராயணன், வாட் இஸ் இன் பிளாட்டினம் லைவ்? பயங்கரமாக இருக்குங்க, சூடேற்றக்கூடிய லைவு பிளாட்டினம் லைவு. பிளாட்டினம் 1 ஜாயின் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போகவே மாட்டீங்க. பெரிய ஆக்சஸ் வேணால் அப்கிரேட் பண்ணுவீங்களே தவிர சின்ன ஆக்சஸ்க்கு போக மாட்டீங்க. பயங்கர ஒர்த்தான லைவு, சில்வர் லைவு சேர்த்து பார்க்கலாம்.
ஒரே ஒரு பிளாட்டினம் ஜாயின் பண்ணால். எந்த மெம்பர்ஷிப்பை நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஆல் மெம்பர்ஷிப் லைவை நீங்கள் பார்க்கலாம். ஓகே மன்னோ. ஓகே கவி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கவி. தலா வெல்கம். பாப்ஸு ஹாய், வாங்க பாப்ஸு, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஓகே ப்ளீஸ் ஷோ யுவர் ஃபேஸ் ஒன்ஸ். அப்போ நீங்கள் ஜாயின் பண்ண கேட்கல, ஃபேஸ் பார்க்குறதுக்கு அப்படி இப்படி உல்ட்டாவாக ரூட் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஐ லவ் யூ டார்லிங், ஐ லவ் யூ டார்லிங். கோபாலா, என்ன பேர்? ஜி பாலா. ஐ லவ் யூ டு பாலா. லைக் போடுங்க செல்லம், லைக் ரொம்ப கம்மியாக இருக்குடி. லைக்கு ஃபாஸ்ட்டாக ஏற்றுங்க, ஃபாஸ்ட்லாம் ஏற்றுங்க. ஃபாஸ்ட்டாக ஏற்றுனா தான் நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட்டாக லைக்கை ஏற்றுங்க, சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக லைக்கை ஏற்று மச்சான். சப்ஸ்கிரைபும் ஏற்றுங்க காய், சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது. டபுள் டாப் பண்ணி லைக்கு போடுங்க. அடி சாமி, சில்வர் லைவில் வா, திரைமறைவில் பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக நான் உனக்கு ஏதாவது சந்தா குரு. தேங்க்யூ. நான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டிங்களா காய்ஸ்? ஃபாஸ்ட்டாக லைக் ஏற்றுங்க காய்ஸ், ஃபாஸ்ட் டியா. ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க. லைக் மட்டும் இல்லை, இந்த சப்ஸ்கிரைப் இருக்குது பாருங்கள், அதையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற்றுங்க. சப்ஸ்கிரைபு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற்றிட்டாங்க. சிவா ப்ரோ சாப்பிட்டீங்களா? தங்கம், சப்ஸ்கிரைபு லைக்கு ஃபாஸ்ட்டாக ஏற்று மச்சான். யூ ஆர் வெரி ஃபாஸ்ட். ஆமாங்க, ஸ்லோவாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. எப்பவுமே ஃபாஸ்ட்டாக லைக்கு, ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைபு, ஃபாஸ்ட்டாக ஜாயினிங், மூணும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் என்னுடைய மெம்பர்ஷிப் லைவு அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக ரன்னிங்கில் போகும். மச்சான் இங்கே தான் இருக்கேன், கூப்பிட்டியா? சொல்லுங்கள் மச்சான். மேம் ஐ லவ் யூ ராஜா. லவ் யூ டு ராஜா. அடியே ஒன்று மரே. சங்கர் சிவா ப்ரோ சாப்பிட்டீங்களா? நான் சப்ஸ்கிரைபடு செல்லும். நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஜாயினே பண்ண முடியும் செல்லும். ஆஹா பாலாஜி, தொப்புள் ராணியா? அது முழுசாக பார்க்க ஆசையாக இருக்கா? அப்போ உடனே நம்ம மெம்பர்ஷிப் ஆக்சஸ்க்குள்ள ஓடிவாங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க செல்லம். 11 மணிக்கு சில்வரு. ரொம்ப வெறித்தனமான லைவ் வேணும்னா விஐபி ஜாயின் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. பிரேம் இருக்கேன். பிரேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். நான் எப்படி இருக்கேன் நீங்களும் சொல்லுங்கள். நல்லா இருக்கேடா நான், சொல்லுங்கள். எப்படி இருக்கேன் தங்கம்? சிற்பி 92 கிரீன் வேல்ஸ் நம்ம யூடியூப்பில் மட்டும், வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம் நிலா மேம். மார்க்கோ, நிலா ட்ரெஸ்ஸு சூப்பர். இடுப்பை ஜாயின் பண்ணிவிட்டு அதில் பாருடா. எல்லாத்தையும் ஏன்டா இங்கே கேட்குற? உன்னுடைய ஆமாம் மாங்கனிகளா? ஜாயின் பண்ணுங்க டியார், அதில் பார்க்கலாம். செல்லம், சில்வரும் பிளாட்டினம் விஐபி இன்னைக்கு தாறுமாறாக இருக்க போகுது. விஐபி யாராவது ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாருங்க மறந்துடுவீங்க லைவை பார்த்தாலே.
ஓகே ஓகே சங்கர், பேசிட்டு வாங்க. அப்பா. சங்கர் ப்ரோ, நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க. அவங்க ஒய்ஃபு கால் பண்ணுறாங்க, போய் பேசிட்டு வரேன்ருக்கார். சாரி நிற்கவே மாட்டேங்குது, மேலே மேலே ஏறிக்குது. எல்லாரும் கண்ணும் சாரி மேலேயே இருக்கோ, தான் மேலே மேலே ஏறுது. உங்கள் கண்ணெல்லாம் என் சேலையில் பட பட சேலை மேலே ஏறுதியா? யாருடைய கண்ணு எங்கெங்கே இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னைய பார்க்குற இந்த நொடி யாருடைய கண்கள் எங்கே எங்கே இருக்குது? பேசாமல் பொண்ணாக பிறந்து இருக்கலாம் போல். இப்படி தினுசு தினுசா பையனாக பிறந்ததுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படி அது உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தேவா, பசங்களுக்கு தான் இப்போ மவுஸ் அதிகம் தெரியும்ல. பொண்ணுங்கள்லாம் இப்போ டம்மி ஆகிப்போச்சாச்சு. இப்போல்லாம் பசங்களுக்கு தான் பஸ்ஸில் போனால் பாதுகாப்பே இல்லை. எல்லாத்தையும் உங்களை கடத்திட்டு போய் ரேப் பண்ணுற அளவுக்கு பாய்ஸுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. பாய்ஸுக்கு பாய்ஸே காதலிக்கிற காலம் ஓடிக்கிட்டு இருக்கு, மறந்துட்டீங்களா? உன்னோட எல்லோருக்கும் உன்னை பார்த்தா ரெமோ காய்ஸ், இன்னைக்கு விஐபி லைவ் இருக்கு. விஐபி லைவ் 12 மணிக்கு இருக்கும், 11 மணிக்கு சில்வர் லைவ் இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் அந்த பஸ்ஸில் போகலையா? போய் பாருங்கள். நிறைய பஸ்ஸில் போய் பாருங்கள். ஆண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஆண்களுக்கு ஆண்களே தொல்லை நிறையா நடக்குதுன்னு பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. காலேஜுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல அப்படின்ட்டு. லைவில் எல்லாம் சீனி வந்து பாரு, சீனி இங்கேயே கேட்டால் எப்படி? வந்து பார்த்தா தானே ஒரு எட்டு தெரியும். 769 அப்படின்னா 65 சிக்கன் 60. அப்பா ஊக்கு குத்துது. சிக்கன் 65 எனக்கு தெரியும், அது என்ன 69? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, நான் ஒரு வெகுளியான ஆளுடா. எதில் விஐபி? இதில் தான் அருண், யூடியூப்பில் தான். நமக்கு யூடியூப்பை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. இங்கே பாருங்க, யூடியூப்பை தொடுங்க, சாரி டிபியை தொடுங்க, அப்புறம் ஜாயினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே 1 2 3 4 5வது லெவல், இதுதான் விஐபி. அந்த டிக் அப்படி கொடுத்துட்டு ஜாயினை கொடுத்துக்கோங்க. 31 days எந்த ஆக்சஸ் ஜாயின் பண்ணாலும். அக்கா, இவன் ஒரு சக்திக்கு இருக்க. ஆண்கள் கடத்தி என்ன பண்ணுவாங்க? செந்தில் தெரியாதா உங்களுக்கு? என்ன நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? ஆண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வெப் சீரிஸே வந்திருக்கு ஹிந்தியில், அதை போய் பாருங்கள். பயங்கரமாக இருக்கும், ஆண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்ட்டு. அதாவது எப்படின்னா, ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எல்லா நகை நட்டை போட்டு நானே கட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிற காலம் போய் இப்போ ஒரு ஆண்களுக்கும் அதே மாதிரி பெண்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், மாப்பிள்ளைக்கு எல்லாம் நாங்களே போட்டு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற அளவுக்கு இப்போ பெண்கள் வளர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆண்களுக்கே ஆண்களும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதே டார்ச்சர் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பழனி, ஆமாம் பழனி, அந்த அளவுக்கு அது ஒருத்தான லைவ். பழனி பயங்கரமான லைவ் அது. சாப்பிட்டேன் தரல, நீ சாப்பிட்டியா? வரும் பிரணவ், பார்க்குறதா இருந்தால் நீ பர்சனலுக்கு வா. பர்சனல் ஜாயின் பண்ணிங்கன்னா என்கிட்ட தனியாக பேசலாம், பழகலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லைவை நீங்கள் தனியாக பார்க்கலாம். எப்போன்னு சொன்னீங்கன்னா உங்கள் டைமுக்கு லைவ் வந்துடலாம். சிற்பி 92 கிரீன் டேஸ் யூடியூப்பில் மட்டும். இந்த சேலை உங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கிறது.
சென்னை லைக் போடுங்க. ஹேண்ட் பேக்காக்கா காமிங்க சிலம்பரசனுக்கு. ஹேண்ட் பேக்கா? எதுக்கு ஹேண்ட் பேக் வேணுமாம்மா சிலம்பு? சாப்பிட்டேங்க இன்றைக்கி. நானே தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு ஓடி வந்துட்டேன். பசி தாங்கலை. சமையல் லைவ் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு 7:30 மணிக்கு ஆன் பண்ணேன். 7:30க்கு ஆன் பண்ணி 8:38க்கு தான் லைவ் முடித்தேன். அப்போ பார்த்துருப்பாரு சிலம்பரசன் ஹேண்ட் பேக்கை. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் எல்லாரும். எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் போதும். வீரசிங்கம் கண்டிப்பாக உங்கள் வாய்க்கு ஒருத்தன் பழிக்கும். விஐபியில் வந்தால் அதை வேற அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. மேலே ஏறுதுங்க, அதுக்கு தான் கொஞ்சம் இடுப்புக்கிட்ட லூஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ரொம்ப டைட்டாகப்பா அடி. எனக்கு இக்கட்டாக இருக்குல்ல, ஓவர் டைட்டாகவும் போட முடியாது. உட்காந்துருக்கோம்ல, இழுக்குது. அப்போ வடிவேல் சொன்ன மாதிரி ஃபயர் தான் வரும். சரோ சாப்பிட்டீங்களா? மோனி பேர் வந்து பாப்ஸு சாப்பிட்டீங்களா? தேங்க்யூ மணி. புதுசாக லைவ் பார்க்குறோம். டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க செல்லம். டபுள் டச் பண்ணி லைக் போடுறீ. ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க டார்லிங். இனிமேல் தான் சாப்பிடணுமா? ஏன் இவ்வளோ லேட்டு? ஏன் இவ்வளோ லேட்டு? யோகநாதன் யோகா வெல்கம். யோகா வெல்கம். பிளாட்டினம் யோகா தேங்க்யூ யோகா. விஐபியில் வந்தால் மாஸ்க் இல்லாமல் வருவீங்களா? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சேனல்களே. பர்பிள் சாரி வேறு லெவல். மெம்பர்ஷிப் லைவும் அதே மாதிரி வேறு லெவலாக இருக்க போகுது. ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். செம்மையான லைவ், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நாட்டுக்கட்ட உடலிலே நடு இரவிலே மாஸ்க் போட்டு மாஸ்க் காட்டும் எங்கள் நிலா. நல்லா இருந்தால் ஒரு கிஸ் கொடுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்யூ மணி. என்னது நரியா? நரி என்ன ஆசை? பயங்கர ஆசையாக இருக்கு. ஆமாம் மோகன், அதுதான் அந்த லைவோட ஸ்பெஷல். நான் சப்ஸ்கிரைப் பண்ணி 1 வீக் ஆச்சு. ஏன் பார்க்கல பரமேஸ்வரா? டெய்லி சில்வர் லைவ் போயிட்டுருக்கு. நேற்று சில்வர் லைவ் செம்மையாக இருந்தது. ஏன் பார்க்கலையா நீங்கள்? நேற்று சில்வர் லைவ் என்ன டைமுக்கு வந்தேன்? ஒரு 12 மணி இருக்குமா? 12 மணி இருக்கும் நேற்று சில்வர் லைவ். காமன் லைவ் 9:38க்கு ஸ்டார்ட் பண்ணேன். டார்லிங் அந்த மச்சம் ரோஷன் பாப்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டார்லிங் எல்லாரும் ஃபாஸ்ட்டாக. டுடே வந்தால் இப்போ தான் நிறைய பேருக்கு வியூஸே வருது. நோட்டிஃபிகேஷன் போய் ஒருத்தவங்களாம் இப்போ தான் லைவ் பக்கம் வர அமைச்சா. என்னடா இன்னைக்கு பாவடெல்லாம் டைட்டாகவே இருக்கு. ஆமாம், அந்த மல்லிகைப்பூ வாசம் சொல்லவா வேணும்? சொல்லுங்கள். சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு நீங்கள் என்கிட்டே கேட்குறீங்க.
ஏன் மச்சி இன்னைக்கு அந்த வீட்டுக்கு ஆகும் தலை. மதியம் போனோம். ஒரே இன்னைக்கு செம்ம வேலை. இன்னைக்கு அழைச்ச பொழப்பு வண்டியில். ஸ்கூலில் வேலையை விட்டுட்டாங்க. வந்து 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 பாவம் இவர் தான் செம்ம அலைச்சல். போக வர அழைச்சா. அப்புறம் தான் சொல்லிட்டேன், போய் எல்லாம் வர முடியாது, எல்லா ப்ரூஃபும் அங்கே தான் இருக்குது, அங்கே போய் எடுத்துக்கலாம் போக முடியாது, பாஸ்புக் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே வீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு அங்கே போய் எதுவும் சமைக்கலாம் இல்லை, வெறும் ஹோட்டலில் தான் சோறு வாங்கிக்கிட்டோம். உங்கள் பேக் செம்ம பெருசாக இருக்குது. அந்த பேக் இன்னும் பெருசாக பார்க்கணுன்னா, முழுசாக பார்க்கணுன்னா ஆக்சஸ்க்கு வாங்க. தோசை கார சட்னி. ஓ, உன்னை உன்னை செல்லோ சாப்பிட்டியா? புவனா ஹாய், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செல்லோ சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன், எனக்கு ரிப்ளை வரவே இல்லை. சொல்லுங்கள். பேக் டு ஃபார்ம் ப்ரோ. முத்து ஹாய், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாரும். கூந்தலில் இருந்தால் பூ அழகு, பூ இல்லாவிட்டாலும் உன் கூந்தல் அழகு. கொஞ்சம் ஜூம் வைப்போம். என்னடி நரி சரோ சூப்பர் குட். ஜாக்கெட்டு சூப்பர் செல்லம். ஜாயின் பண்ணி வாங்க, அங்கே இன்னும் பயங்கரமாக இருக்கும். பூ செம்ம வாசனையாக இருக்கு. சில்லுன்னு இருக்கா. நானும் நல்லா தலை குளிச்சுட்டேன். நான் இன்றைக்கி மட்டும் 3 வாட்டி தலை குளிச்சிருக்கேன். 3 வாட்டி தலை குளிச்சிருக்கேன். இன்றைக்கி காலையிலலாம் இன்றைக்கி பயங்கர ஸ்பெஷல் இருக்குது. அந்த ஸ்பெஷலை நான் வந்து இப்போ மெம்பர்ஷிப்பில் சொல்கிறேன். என்னென்ன சுவாரஸ்யம் நடந்துச்சு அப்படின்ட்டு நான் வந்து மெம்பர்ஷிப்பில் சொல்லுவேன். அது என்னென்னா, பாத்ரூமில் அது அது மெம்பர்ஷிப்பில் மட்டும்தான் சொல்லுவேன். காமனில் நான் சொல்லவே மாட்டேன். மெம்பர்ஷிப்பில் சொல்கிற அளவுக்கு இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் இது நடந்ததே இல்லை. இது ஃபஸ்ட்டு டைம் நடந்திருக்கு இன்றைக்கி. நான் தான் சொன்னேன், நம்ம இது வரைக்கும் வாழவே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கோம். நம்மளுடைய இளமை காலம் வந்து கல்யாணம் ஆகி பல வருஷம் இதை நம்ம வேஸ்ட்டு பண்ணிட்டோம் அந்த டேவை. இதில் இப்படி ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் என் ஹஸ்ஸுக்கிட்ட. அது என்ன சுவாரஸ்யம் அப்படிங்கிறத நான் மெம்பர்ஷிப்பில் மட்டும்தான் அது சொல்ல முடியும். ஏன்னா அது அந்த அளவுக்கு மெம்பர்ஷிப்பில் சொல்கிற அளவுக்கு அது பெரிய ஒரு சம்பவம். ஷோ யுவர் ஃபேஸ் வில் ஜாயின் இன் மெம்பர்ஷிப். தேவையில்லை, நீங்கள் கிளம்புங்க நரேஷ். அப்புறம் பர்சனலாக உங்கள் அருண், நீங்கள் அதுக்கு பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணணும். நீ எதுவும் சொல்ல வேணாம், எங்களுக்கு புரியும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே கேட்கணும்னா மெம்பர்ஷிப் வந்து கேளு, முக்கியம் ஜாயின் பண்ணணும். எஸ், பயங்கரமான ஸ்டோரி இன்னைக்கு நடந்தது. ஒரு பெரிய சம்பவம். ஐயோ, என் லைஃப்பில் அந்த மாதிரி நான் நடந்ததே இல்லை. ஆனால் நான் இதில் சொல்ல மாட்டேன், இதில் சொல்லவே மாட்டேன். நான் எதாக இருந்தாலும் மெம்பர்ஷிப்பில் மட்டும்தான் அதை சொல்லுவேன். நான் இங்கே சொன்னேன் அப்படின்னா ஃப்ரெண்டு கேட்டகரி அத்தனை பேரும் ஓடி போயிடுவாங்க. அப்புறம் வெறும் லவ்வர்ஸ் கேட்டகரி, க்ரஷ் கேட்டகரி மட்டும்தான் இங்கே இருப்பீங்க. மச்சி, நான் முதல் லைவை ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். நான் தான் சரி உன்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தேன். எப்படி மச்சான் நீ மட்டும் கரெக்டாக ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டா அன்றைக்கி எப்படி உனக்கு அது கரெக்டாக தெரியுது? ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேளை முடி புசு புசு புசுன்னு தலையை குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால கண்டுபிடிக்கிறியா? இல்லை என்னன்னு தெரியலையே.
ஏன் க்ளோஸ்அப்ல இருக்கீங்க? க்ளோஸ்அப் பேஸ்ட் விளம்பரம் அப்படிதான் இருக்கும். ஆ தெரியுமா? செந்தில் பயங்கரமான ஸ்டோரி அது. ஐயோ! என் கண்ணுலயே நிக்குதுயா அது. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. நம்ம மெம்பர்ஷிப்ல மட்டும் தான் அது சொல்ல முடியும். லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சில்வர்லயே சொல்றேன். ஆனா, சில்வர்ல கூட அது சொல்ல முடியுமா? ஏன்னா, அது ரொம்ப பயங்கரமானது அது. சாதாரண சில்வர்ல எப்படி சொல்றது? ஆஹம். பிளாட்டினம்னா கூட சொல்லுவேன். ஏன்னா, அது ஐயோ! அதெல்லாம் பர்சனல் லைஃபோடைய சம்பவம் மச்சான் அது. அது ஒண்ணும் இல்ல. உன் முகத்த பார்த்தா நல்லது. அது என்ன முகத்த பார்த்தா எனக்கு எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படி முகத்த பார்த்தா தெரியும்? நேத்து இதே ஃபேஸ் கட்டு தான். முந்தா நேத்து இதே ஃபேஸ் கட்டு தான். எங்க பாப்ஸ்கிட்ட கேட்போம். பாப்ஸு நீங்க பார்க்குறீங்கல்ல? அன்பு, ஹாய் அன்பு, அருண். ஆமா அருண். அத பத்தி தான் நாங்க இன்னைக்கு ஷேர் பண்ண போறோம். அப்படியே ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அதை பற்றி நம்ம ஸ்டோரியாக வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் பார்க்கலாம் பிளாட்டினம் லைவில். ரொம்ப வெறுப்பு ஏற்றாதீங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கீங்க, நீங்கள் கலர்ஃபுல் கேர்ள்ஸோட என்ஜாய் பண்ணுவீங்க, இதில் வேறு வெறுப்பு வேறையாம். நான் விஐபி அதுக்கு மேலே தான் ஜாயின் பண்ணுவேன். ஓகே செந்தில். சரபுரோ கரெக்ட் ப்ரோ. பாலாஜி அது எப்படின்னு பர்சனலாக தான் சொல்லுவோம். ஆமாம், அது எப்படின்னு பர்சனலாக தான் சொல்லுவியா நீலா? உங்கள் அப்படிங்களா அன்பு? தேங்க்யூ அன்பு. சிபின் ஹாய். ராஜா செல்லம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க டார்லிங், டைம் ஆகுது. ஆக்சஸ்க்கு வாங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ செம்ம உங்களுக்கு. ஆஹா ஷுவல் ஆண்டனி இப்போ தான் பார்க்குறீங்களா? என்னோடய ரீல்ஸை பார்த்துட்டு வாங்க. ரீல்ஸை பாருங்கள், டிபியை தொடுங்க, ஷார்ட்ஸை தொடுங்க. இது வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்லோடு பண்ண ரீல்ஸ். இந்த ரீல்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு லைக் போட்டு வாங்க. இது வந்து நான் கலர்ஸை வந்து மாற்றிட்டேன். ஆனால் இது ஒரிஜினல் கலரில் இருக்கும்போது செம்மையாக இருந்தது. பார்க்கலாமா? அதை ஒரிஜினல் கலரில் இருக்கும்போது பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, காமிக்கிறேன். எடிட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஒரிஜினல். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போய் எல்லோரும் கொஞ்சம் அந்த ரீல்ஸை பார்த்துட்டு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. செம்மையா பேக்கு பெருசாக இருக்குது, என்ன பண்ணுறது? மோகன்ராஜ் அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும். செந்தில்குமார் விஷயத்துக்கு வரீங்க பார்த்தீங்களா? என் வாயை கலர் தானே பார்க்குறீங்க, நான் வாயை திறக்க மாட்டேனே. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. பிரபு தேங்க்ஸ் பிரபு. அப்படியா? எவ்வளோ க்ளோஸ்அப்பில் இருந்தால் கிஸ் அடிக்கணும் போல் இருக்குது. ஆஹா, லிப்ஸை பார்க்கலாமா? விஐபிக்கு வாங்க. லிப்ஸ்க்கு வந்து இன்றைக்கி நான் சொன்னல அந்த நியூ லிப்ஸ்டிக் அது போட்டிருக்கேன். அது பார்க்கணுன்னா நீங்கள் வந்து விஐபிக்கு வரணும், அப்போ தான் பார்ப்பீங்க. நான் உன்னை நிறைய கண்ணோடு பேச பழனி. Today you are looking very smart. Your saree color matching for your, but your nail polish color not matching. நெயில் பாலிஷு போயிடுச்சு. நாளைக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு நல்ல கலராக வைக்கலாம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
மெம்பர்ஷிப் லைவ் வெரி ஸ்பெஷல், வெரி ஹாட். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். பாலாஜி, ஆஹா, உங்களோட ஃபேவரட் கலர்? ஃபேவரட் கலர் வந்து கிரே கலரு, பர்பிள் கலரு, வயலட் கலரு, கோல்டு கலர், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஃபேவரெட்டுன்னு தனியாலாம் இல்லை, இதெல்லாம் பிடிச்ச கலர் அவ்வளோதான். என்ன லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் இன்னைக்கு? அந்த லிப்ஸ்டிக் வந்து ஃபுல் ஷோ லிப்ஸை வந்து விஐபியில் பார்ப்பீங்க. வராது அது வந்து. சருமா, கிட்ட கிட்ட வேண்டாம், நான் பாவம். உங்கள் கண்கள் பார்த்தால் பட்டாம்பூச்சி பறக்குது போல் இருக்கிறது உங்கள் கண்கள். எங்க கிட்ட வராத கண்ணும் வலிக்கும். அட பாவி, கருப்பு கலர் தான் செல்லம் உனக்கு. சூப்பர், தேங்க்யூ. பொட்டு வந்தா கைஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? ஷோ ஆக்சஸ் போக வேணாமா? இந்த நிலா செல்லத்தை மெம்பர்ஷிப்பில் பார்க்க வேணாமா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே இருக்குது. நான் இன்னைக்கு வீட்டுக்கு போனதுனால எடுத்துகிட்டு வந்தீங்க. அப்படியே ஏதாவது ஃபேஷனாக ட்ரெஸ் போடும்போது இதை போட்டிருக்கணும். ஆனால் நான் அங்கேயே இருந்ததுனால என்னால் இது போட முடியாமல் ஆகிப்போச்சு. எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா இதெல்லாம் வாங்கி? மோகன், ஸ்ரீலங்கா பர்சன் ஜாயின் ஆக எல்லாமே இருக்கா? லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கினேன், ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டே முடிச்சிட்டேன். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் மெம்பர்ஷிப்போ சப்போர்ட்டே இல்லையேவா? பிரபு, அடுத்த சேனல் நேம் வேண்டாம். யார் அவர்? செல்லோ, ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டார்க் ப்ரௌன் ட்ரை கரோ நெயில் பாலிஷ். டார்க் ப்ரௌனுக்கு நான் எங்கே போவேன்? அது வாங்கிறதுக்காகவே ஷாப்பிங் போகணுமே. ஷாப்பிங் வேலைலாம் முடிஞ்சு போச்சு எனக்கு. இதுக்கப்புறம் வாங்குறது கிச்சனுக்கு இன்னும் அந்த டப்பா பாதி வாங்கணும். அம்மிக்கல் சாயந்தரம் இன்றைக்கி வியாழக்கிழமை இப்போ வாங்கலான்னு. இன்றைக்கி செம்ம வேலை இன்றைக்கி ஸ்கூல்லே. அப்புறம் வந்து டைமே இல்லை சுத்தமாக. இப்போ கூட எங்களுக்கு நேரமே இல்லை, நாளைக்கு தான் வாங்கணும். சில்வர் லைவா? என்ன போட்டுக்காவு? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மச்சி, ஐ ட்ராப் போட்டியா? கண்ணு ரொம்ப ரெட்டாக இருக்குது. அப்பா, போட்டேன், காலையில் போட்டேன். அம்மா, காலையில் போட்டேன். சரி, இந்த பொட்டு வச்சுக்குவா, இல்லாட்டி இந்த ஸ்டோன் வச்ச பொட்டு வச்சு பார்க்கலாமா? வச்சு பார்க்கலாம், நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஓகேவா? ஆனால் அதில் இருந்த ஒரு லுக்கு
இது என்ன ரேட் இது? என்னது? ஓ 55 ரூபா தானா? ஓகே ஓகே, நான் கூட மிரண்டுட்டேன். 201 ரூபா நம்பர்ஸ் போல் இருக்குது. 55 ரூபா போல் இருக்குது இந்த ஸ்டிக்கர் போட்டு. ஓகேவா? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள். ஹலோ வணக்கம் சிபி. எல்லாம் உனக்கு நல்லா இருக்குது. ஆல் வீடியோஸ் கமெண்ட்ஸ் மேடம் ஜி. பிரேம் தேங்க்யூ. நான் இப்போலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் நானும் பார்க்குறேன் தான். பொட்டு வைத்த வட்டணிலா. எது வேணாலும் வச்சுக்கோ செல்லும். எது வச்சாலும் உங்களுக்கு தலை அவங்க தான் பாத்ரூமில். அதுதான் நல்லா இருந்துச்சா? சரி, நான் அதையே வைக்கிறேன். ஏய், கைக்கு வர மாட்டேங்குதுடா, அப்படியே ஒட்டிக்குது. ஓகே. நமக்கு இந்த ஸ்டோன் எல்லாம் எடுக்காது. கோபுரமே ஒரு பக்கம் இழுத்துக்குச்சு. எங்கள் வீட்டு ரிமோட்டு மக்கர் பண்ணுதுடா, என்னன்னு தெரில. சாம்சங் டிவி தான். பேட்டரியில் சார்ஜில் சொருகிக்கிட்டே ஃபோனை டிவி ஆன் பண்ண வேண்டியதாக இருக்குது. சார்ஜ் ஃபுல்லுன்னு காமிக்குது, ஆனால் அந்த ஒயரை பிடிங்கிட்டு டிவி ஆன் பண்ணாலும் ஆஃபே ஆக மாட்டேங்குது. அங்கே இருக்கும்போதே அது ப்ராப்ளம் ஆச்சு. அது இப்போ மாற்றணுன்னா அதே டிவியோட ரிமோட்டு எங்கே போய் வாங்கணும் நம்ம? நான் வசந்த் அண்ட் கோல தான் வாங்கினேன். அங்கேயே தான் போய் கேட்கணுமா, இல்லை தனியாக எங்கேயாவது விற்பாங்களா? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்றை விட இன்னைக்கு சும்மா கும்முன்னு இருக்கடி. உங்கள் ஊர் என்ன? கல்பாக்கம். அதான் ஃபோன்லேயே ரிமோட் இருக்குல்ல, அப்பப்போ ஃபோனில் எடுத்து பண்ண முடியாதுல்ல. இப்போ குழந்த பாப்பாலாம் ஏதாவது பார்க்கும், பொம்மை படம் அது இது நிறைய ஏதாவது மாற்றிக்கிட்டே இருக்கும். கையில் மொபைல் வச்சுக்கிட்டே இருக்காதுங்களா குழந்தைங்க. கஷ்டமாக இருக்குது மாற்றுறதுக்கு. அவங்க அதிகமாக யூடியூப் தான் பார்ப்பாங்க. நீலா, உன்னோட இனிமையான குரலில் ஒரு பாட்டு பாடு. பாட்டு பாடினா வியூஸ் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாயிடும். தனியாக அதான் எங்கே விற்காது? அதே ஷோரூமில் போய் கேட்கணுமா, இல்லை அதுக்குன்னு சர்வீஸ் சென்டர் அப்படி ஏதாவது வச்சுருப்பாங்களா? டர்ன் பண்ணடி. பர்பிள் குயின். என்ன கலரா? இன்றைக்கி மட்டும் நான் 3 கலர் மாற்றிருக்கேன். லாஸ்ட்டாக இப்போ ஃபைனலாக ஒரு கலரில் நின்றுச்சு. அந்த கலருக்கு இப்போ வேலை வந்தது ஒரு 7 மணிக்கு. நான் தான் அப்படியே தக்க வச்சுக்கிட்டேன், எதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்ட்டு. எத்தனை கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு. அதே ஸ்டோரு அதே ஷோரூம்லேயே போய் கேட்கணும். ஓ அப்படி தான் சொல்கிறாங்க அருண். அது எங்கே இருக்குது செந்தில்குமார்? எலக்ட்ரானிக் ஷாப்பில் இருக்கும் பாருங்கள், அங்கே போய் வாங்குங்க. நெற்றில் போட்டு அதை உள்ளத்தில் ஓட்டு, அது என் கிஃப்ட். எது 100 to 150 ரூபா தானா அந்த ரிமோட்டா? அது அவ்வளோ கம்மியாக இருக்கும். சாதா ரிமோட்டாக இருந்தால் ஓகே. இதுதான் சார்ஜிங் போட்டு சார்ஜ் ஏற்றி வச்சுக்கிறதுக்கு 8 மாதம் 6 மாதம் வரைக்கும் வருது. சார்ஜ் போட்டோம்னா ஒரு அதிகமாக அழுத்தி பார்த்தோம்னா சார்ஜ் குறைஞ்சிருது. அப்புறம் இன்னும் நீங்கள் அந்த ரிமோட்டை போய் 100 150ங்கிறீங்க. கைஸ், லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டார்லிங்.
இல்லைடா உனக்கு ரிமோட்டு ப்ராப்ளமா? இல்லை இல்லை, ரிமோட்டை தான், ரிமோட்டு சார்ஜ் சொருகிக்கிட்டே எடுத்து போட்டுட்டு தான் டிவியை மாற்றவே முடியுது. எதாக இருந்தாலும் பிடுங்கிட்டா ஒரு அணு கூட அசைய மாட்டேங்குது, மாற்றவே முடிய மாட்டேங்குது. மறுபடியும் சார்ஜை போட்டுக்கிட்டு இது பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வேறு ஒய்ஃபை சுத்தமாக முடிஞ்சிருச்சு. போனேன், அப்புறம் அதையும் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டேன் 6 மந்த்துக்கு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. என்ன பண்ணுறீங்க? பேசிக்கிட்டு இருக்கேன். மாடல் நேம் எடுத்துக்கிட்டு எங்கே வேணாலும் வாங்கலாம். ஓகே, அதான் வாங்கணும். நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள டிவி, இங்கே உள்ளது அதே சாம்சங் தான். அது வந்து வசந்தன் கலை வாங்கினது. இது எங்கே வாங்கினோம் அந்த கடை பேர் சொல்ல வேணாம், நம்ம வீட்டுக்கிட்டே இருக்க அந்த கடை. அதனால் நான் அந்த கடை நேம் சொல்ல மாட்டேன். சேம் டிசைன் சாரி லைக் எஸ்டர்டே. ஓ, எந்திரிங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு வந்து ஷோரூமில் வாங்குறது தான். அதான் அந்த ரிமோட் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு போய் கேட்போம், இப்போ என்ன அவங்கக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அதான் விற்கிறேன். தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. காலைல கண்ணே திறக்க முடியல. நாங்கள் லேட்டாக ஆகிச்சிட்டோம். பறக்கு வேகமாக ஹோட்டலில் போய் பூரியை வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை தான் இன்றைக்கி டிஃபனே அனுப்பிவிட்டோம். மணி 7:45 போச்சு. 8:10 வெளியே ஆகணும். 2 பேரும் பல்லே விளக்கலாம். அம்மா ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணோம். நானும் என் வீட்டுக்காரன் ரெடி பண்ணி அப்புறம் கொண்டு போயிட்டு அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ராவல் பண்ணி அலைஞ்சே போச்சு. அப்பா செம்ம டயர்டு. எனக்கு காலு முட்டிலாம் பயங்கரமாக வலி, தாங்கவே முடியல. அப்பா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன மச்சான்? ஐயோ தலை. பாலாஜி, சார்ஜ் பேட்ரி சேம் தான். நீ பேட்ரி டைப் வாங்கிக்க. சார்ஜ் பேட்ரி டைப்புக்கு எங்கே போகிறது? அந்த ஒரு பிராண்டுக்கு என்னமோ அது தானே தருவாங்க. அதை ஒரு ரிமோட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதே தானே சேம் ரிமோட்லேயே வரும். அதில் என்ன மச்சான் 4 பட்டன் தான் இருக்குது அந்த டிவியில். அதை ஒன்றை தொட்டு உள்ள செட்டிங்ஸில் என்ன எல்லா ஆப்ஷனும் மாறி போயிடலாம். நெட்டுலேயே ஓடுது, நெட்டுலேயே வருது. தொல்லையாக இருக்குது. பட்டுன்னு ஒரு சேனலை மாற்றுறதுக்குள்ளே எத்தனை ஆப்ஷன் விட்டு வெளியே வரும் தெரியுமா? ஏன் இந்த சிரிப்பு? உங்களுக்கு புரியாதுங்க, புரிகிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சிரிப்புக்கான அர்த்தம். சரி, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியாச்சா? சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த தில்லாலங்கடி ரிமோட்டாக இருந்தாலும் 150 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். அப்படியா? ஓகே. நான் வந்து ஏதோ பழைய டிவி இருந்துச்சுல, சாம்சங் தான் அப்போவும் வச்சுருந்தேன். அந்த டிவியில் கூட நிறையா வாட்டி ரிமோட்டு கீழே விழுந்து உடஞ்சிரும். ஃபோனில் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நிறையா நான் அதிலே தான் எல்லாத்தையும் பார்ப்பேன். ஒரு டைம் வந்து கலைஞர் டிவி ரொம்ப வருஷம் ஓடிச்சு, காலாலையாக வந்தது. லாஸ்ட் இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போவும் நான் அதே மாதிரி தான் ரிமோட் வந்து கலைஞர் டிவி ரிமோட்டை ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் தான் மாற்றி படம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இல்லை, ரிமோட்டு எல்லாம் சேம் யூனிவர்சல் டைப். ஓகே. மெம்பர்ஷிப் லைவு பயங்கரமாக இருக்கும். பார்க்குறதுக்கு கண்ணு தான் ஏன் பார்த்தாது. ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க, டைம் ஆகுது. சரி, நம்ம எழுந்திரிச்சு நிற்போமா? நான் லைவ் முடிய போகுது. மெம்பர்ஷிப் ஆன் பண்ண போகிறேன். ஓகே. சீக்கிரம் ஆக்சஸ்குள்ளே வாங்க. நான் ரொம்ப நேரம் இப்படி நின்றுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். சோப்பா, நான் எழுந்திரிச்ச உடனே எனக்கு கால் முட்டிலாம் பயங்கரமாக வலிக்குறியா.
ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 50 கேஜி நிலா இருக்கா? எனக்கா? உனக்கு தான். காலை பின்னாடி மடக்கனா இங்க புடிச்சு இழுக்குது ஒரு பக்கம். அப்பா பின்பக்க காலை மடக்கவே முடியலடா. வரேன் இப்படின்னு கொண்டுட்டு போகும்போதே இங்க முட்டில சிவ்வுன்னு இந்த பக்கம் ஏறுது ஒரு பக்கம். செந்தில் காமன்ல சொல்ல முடியாது, மெம்பர்ஷிப்ல மட்டும்தான் சொல்ல முடியும். சலோ இன்னைக்கு வந்து பயங்கரமான ஸ்டோரி இருக்குது, பிளாட்டினத்துல தான் சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு சீக்ரெட்டு, பெரிய சம்பவம். அது எனக்கு என் வீட்டுக்காருக்கு நடந்த சம்பவம். அதை பற்றி தெரியணும் அப்படின்னா பல சுவாரஸ்யம் என் லைஃப்பில் இது வரைக்கும் நடக்காதது ஒன்று இன்னைக்கு நடந்திருக்கு. அது உங்ககிட்ட தான் நான் ஷேர் பண்ணணும். அதுவும் சில்வரில் சொல்ல மாட்டேன், பிளாட்டினத்தில் மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா அது பர்சனலாக சொல்ல வேண்டிய ஸ்டோரி இருந்தாலும் நான் இன்னைக்கு பிளாட்டினத்தில் சொல்கிறேன். சரோ இல்லைடா, ஒரு 2 டேஸாகவே எனக்கு முட்டி வலி இருக்கு. அது இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பயங்கரமா வலிக்குது. அம்மாடி எழுந்துச்சு நின்னாலே வலிக்குதுடா. ஷோப்பா அம்மாடி. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரியலண்ணா, தெரியலையா? ஏங்க சரி. ஓகே. கொஞ்சம் நேரம் என்ன ஸ்டோரி ஒண்ணு? ஆமா விக்ரம், ஆமா. ஆச்சு நேற்று ஏதோ தட்டுல வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது என்னது? தட்டுல வச்சு நேற்று என்ன சாப்பிட்டேன்? நேற்று சாப்பிட்டு இங்க வச்சுட்டு போன பாருது, அப்படியே இருக்கு பாருங்க. இது வந்து கிளீன் பண்ண, நாளைக்கு தான் எல்லாம் பெருக்கி வரணும். நோருக்குடா பிஸ்தா வச்சு இங்க வரு, பேரிச்ச மரம் பாரு. இது பாலாயிடுச்சு. இங்க பாரு, வெறும் பழம் தான். எவ்வளவு திக்கா இருக்கு தெரியுமா? அசையவே மாட்டேங்குது, கொள்ளன்னு அவ்வளோ பேச்சு பழகுது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் லைவ் பயங்கரமாக இருக்க போகுது, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க. டைம் ஆகும். மெம்பர்ஷிப் லைவ் போலாயா? பயங்கரமான ஸ்டோரினா திகில் ஸ்டோரியா இருக்குமா? இது வந்து லவ் ஸ்டோரிங்க, லவ் ஸ்டோரி. லவ்லயே நிறைய திகிலெல்லாம் கலந்துருக்குல்ல, அந்த பயங்கரம். அப்புறம் நிலா வாழ்க்கை ஆழ ஹாப்பி நிலா, இதுக்கெல்லாம் நான் வந்து ரிப்ளை கொடுக்க மாட்டேன். சொல்ல என்கிட்ட எல்லாம் கேட்குறீங்க. எப்படி இருக்கும் குரு? செம்மையா இருக்கும் குரு, செம்மையா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க गाइस, டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க தேவா. லவ்லி ஸ்டோரி. மணி, ஆமா தர்ஷன். டேஸ்ட் விட 5 டைம்ஸ் ஆயின் அதிகம். புதினாலியா? லவ் ஸ்டோரியா இல்ல ரொமான்டிக் ஸ்டோரியா? ரொமான்டிக் கலந்த ஒரு ஸ்டோரி தான். வந்து பாருங்க, பிளாட்டினத்தில் பயங்கரமாக இருக்க போகுது. ஷோ ஆக்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். சிப்பி நைட்டு டிக்கரிங் பேஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் கொஞ்சம் நேரம் தான். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லாரும். விக்ரம் தேங்க்யூ. எப்படி மெம்பர்ஷிப் ஆக்டிவ் பண்ணுறது? சேனல் டிபி மேலே கோபுரம் இருக்குது பாருங்கள், என் தலைக்கு மேலே ஒரு கோபுரம் தெரியுதா?
கோபுரம் ரெட் கலர்ல இருக்கான். அதை தொட்டதுமே ஜாயின்னு சொல்லி கேட்கும். ஜாயினை தொட்டதுமே லெவலுன்னு வந்து நிற்கும். லெவலில் வந்து எது வேணுமோ ஒரு ஒரு லெவலாக தள்ளி பார்த்துட்டு ப்ரைஸை பார்த்துட்டு அந்த லெவல் ஓகேனா அந்த லெவல் மேலே கையை வைங்க. மெம்பர்ஷிப்பு கீழே கேட்கும், அதை டிக் கொடுங்க, ஜாயின் ஆகிடும். தலை நமக்கு எதுக்கு அப்புறம் முட்டி வலிக்குமா? ஃபாஸ்ட்டாக வாங்க டார்லிங், டைம் ஆகுது. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூக்கு மேல் விரல் வைக்கும் ஸ்டோரி இல்லாவிட்டால் மாஸ்க் நழுகும். ஐயோ கண்ணுலயே நிக்குது. ஐயோ சத்தம் வேற, வாட்டர் சவுண்டு. பாலாஜி ஹலோ. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஏஜ் வேறு 34 ஆயிடுச்சா. இதுவே ஒரு 25 20 வந்து அது கிடச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கு. இப்போ இன்னைக்கு நடந்து இந்த நான் சொல்ல போகிற ஸ்டோரி ஒரு 25 ஏஜ் 20 இந்த ஸ்டோரி அனுபவம் இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். காலங்கள் கடந்து விட்டது. ரீசன் வந்து நமக்கு எப்பப்போ என்னென்ன இருக்கணுமோ அப்பப்போ தானே. ஆமாம் விக்கி, ஆமாம் விக்கி, அதான் நிற்க முடியல, முட்டு கொடுத்துட்டு நிற்கிறேன். தனிமை போர் அடிக்கிறதா? மெம்பர்ஷிப்புக்கு வாங்க. இன்னைக்கு சில்வர் லைவ் மெம்பர்ஷிப் இல்லை இருக்கு விக்கி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது சில்வர் தான், ரெண்டாவது பிளாட்டினம், மூணாவது விஇபி. ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிச்சாலும் லைவை பாரு. வெயிட்டிங் ஃபார் மிட் நைட்டு மசாலா ஸ்டோரி செம்மையாக இருக்கும் போது ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிவாங்க. வெட்டி மாட்டிருச்சா? இதை நான் வந்து பொறுமையாக தான் கையாளணும். ஏன்னா ஃப்ளவரில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே படி மேலே ஏறும் போது அப்படியே வளைச்சிக்கிச்சு. இழுக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. விக்ரம் என்ன பண்ணுறது? விக்ரம் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிபியை தொட்டு ஜாயினை தொட்டு மெம்பர்ஷிப் லைவ் சில்வர் வேணா சில்வரை செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா அடுத்தடுத்த ஆக்சஸ் வரும். வேணுங்கிற ஆக்சஸை தொட்டு டிக் கொடுத்துட்டு ஜாயினை கொடுங்க. ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க செல்லங்களே. எப்போ மெம்பர்ஷிப் லைவ் சொல்லுங்க ப்ளீஸ். ஆமாம் வந்துச்சு எனக்கு பாப்ஸோட ஞாபகம். பாப்ஸோட ஞாபகம் வருது எனக்கு. நீங்க பெல்லி பாசிங் பண்ணி இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? நானும் அதெல்லாம் இல்லைம்மா. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்கம்மா. கண்ணு எங்கெங்கே போகுதுமா உங்களுக்குலாம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்கய்யா. மச்சி எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால் இவ்வளோ வேலையில் உங்கள் வேலையை நடத்தி இருக்கீங்க. அதனாலதான் இன்னைக்கு அம்மியும் வாங்க போல, டப்பாவும் வாங்க போல. விக்ரம் ஹாய், சிவா ஹாய். டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, நான் போய் ஃபுல் வியூ போயிட்டு கண்ணாடியில் நின்று வச்சேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி போய் நின்னேன். ஃபுல் வியூ நினச்சி பாருங்க. நின்றுட்டு என்ன பண்ண, என்னடா இது, இங்கிருந்து உடம்பு ஃபுல்லா ஒயிட்டா இருக்கு, இங்கிருந்து இது மட்டும் அப்படி ஒரு பிளாக். இது என்ன உடம்புல இப்படி ஒரு மாற்றம், இது என்ன இப்படி இருக்குது? யாராவது பார்த்தா நம்மள என்ன நினைப்பாங்க? இந்த கையை பார்த்தா பல பேர் இது கருப்புன்னு தான் நினைச்சுப்பாங்க. எவ்வளோ நல்லா இருக்கும். இது எப்போ தெரியுமா எனக்கு தோணுச்சு? அப்போ தோணுச்சு. ஏன்னா பாடி பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அப்புறம் போய் கண்ணாடியில் போய் நிற்க பார்க்கும்போது எப்படி இது
ஆமா, நான் உடனே என்ன பண்ணேன், ஒரு கையை தைச்சு வச்சு பார்த்தேன். இதுக்கு சம்மந்தமே இல்லை. அடுத்து மறுபடியும் இந்த கையை செம்ம, என்ன எப்படி இப்படி மாறுச்சு? நிஜமா சொல்றேன், நான் எனக்கு ரொம்ப ஒரு நிமிஷம் இரு. அப்பா அப்பாடா குத்துது உள்ளார. ஆமாடி தாங்க முடியல. ஓகே. கார்த்திக்கு ஹலோ கார்த்தி ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நேலா அப்புறம் குரு ஓகே விக்ரம் குரு சொல்லுங்க. கண்டிப்பா ஜாயின் பண்ணணும், 100% ஷூர். பட் விஐபி ஆர் எக்ஸ்க்ளூசிவ் அந்த ஸ்டோரி கேட்காவே. இது காமன் தான், என்ன சில்வர் போகல. ப்ளீஸ் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க. ஸ்பெஷல் ஆக்சஸ் இருக்குது, சீக்கிரம் வாங்க. லக் யாருக்கு இருக்கோ இன்னைக்கு ஷோ கண்ணில் படும். ஷோ ஆக்சஸ் பார்க்கணுன்னா ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க டார்லிங். அந்த கண்ணாலக்கு உட்காந்துக்கலாமா? உட்காரலாமா? பாலா, ஹாய் பாலா. சிவா ப்ரோ, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது ப்ரோ. ஏன் டெய்லி சேரீயில் ஏன் வேறு ட்ரை வெஸ்டர்ன் ப்ளீஸ். வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸாக பயங்கரமாக வியூஸ் போனால் வெஸ்டர்ன்லாம் போட்டு ஒரு கலக்கலாம். இருக்கிற 10 பேர் லைவில் உட்காந்து உருட்டிட்டு கிடக்குறீங்க. அதுக்கு எதுக்கு மாடர்ன் ட்ரெஸ் இங்கே எதுவும் வாங்குறது இல்லை இப்போலாம், நல்லா போடுறது கிடையாது. அதுவும் போல் போட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் நல்லா இல்லை. நீங்கள் சாரி கட்டிட்டு வாங்கன்னு இதே தான் சொல்கிறாங்க. அதான் இன்னைக்கு மல்லிகை பூவுக்கு வேலை கொடுப்பாரா ஏன் சகலை? அதுக்கு வாங்க போகனா மீதி பூ தாங்க இது. ஆல் ட்ரெஸ் பியூட்டிஃபுல். நீ ஏன் மூஞ்ச மூடிக்கிட்டு இருக்க? ஓப்பன் பண்ணனா என்ன? இஷ்டமில்ல. வெற்றி அப்படின்னா 1 டே சாரி 1 டே வெஸ்டர்ன் மோர். இல்லை, வெஸ்டர்ன் ட்ரெஸ் எனக்கு நல்லா இல்லைங்கிறாங்க எல்லாரும். ஆமாம் மணிமாறன், என்ன பரோட்டா வேணும்? பள்ளிக்கூடம் ஓப்பன் ஆனாலே ஸ்டோரிஸ் நிறையா வரும். பாப்ஸு, நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. ஆமாங்க. எங்க வேணும் சொல்லுங்கள் வேணும். கைஸ் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க, எனக்கு ஸ்பெஷல் ஆக்சஸ் இருக்குது. வெரி ஹாட் அண்ட் கிளாமர், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. அப்படியா? தமிழ் உச்சரிப்பு மிக அருமை. நியூஸ் வாசிக்க அதிக அளவில் வாய்ப்புண்டு. எனக்கா? நீ எக்ஸசைஸ் பண்ணு, ஃபிகர் ஃபிட் ஆனால் உனக்கு வெஸ்டர்ன் செட் ஆகும். அப்படிங்களா? உன்னிடம் அடிக்கடி கேட்க நினைத்த சென்னை, நான் எப்போ தூங்க போகிறேன்னு சொன்னேன். இதில் அப்படி தான் காமிச்சது குட் நைட்டுன்னு. ஹாப்பி சாங் லிரிக்ஸு
சிவராம் என்னது சாங் லிரிக்ஸு? ஸ்பெஷல் லைவ் உண்டா நிலா? வெங்கட் ஒரு முறை கூட என் நிலா என் கனவில் வரவே இல்லை. நீ என் கனவுல வந்தா நான் என்ன செய்யணும்? உன்னை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா எப்படி இருக்கும்? 4 ஹவர்ஸும் ரொமான்ஸ் தான். அப்படி தான் இங்கே போய்கிட்டு இருக்கு. அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. முடியலை, என்ன ஒன்று முடியலை, அவ்வளோதான். தூங்குறதுக்கு நேரம் பத்தலை, ரெஸ்ட் எடுக்கவே நேரம் பத்தலை. ரெஸ்ட் எடுக்க விட்டா தானே ஏதோ கிடைக்கிற நேரம் ஒரு மணி நேரம் தூங்கலான்னு பார்த்தாக்க எங்கே தூங்க விட்றாங்க? என் வாழ்க்கையில் தூக்கங்கிறதே இல்லை போல இருக்கு. கடவுளே. தினேஷ், தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ. அட்ரஸ் மட்டும் சொல்லு, உன்னை கடத்திடலாண்டி. சரி, கடத்துறவன் தான் அட்ரஸ் தேடி கண்டுபிடிப்பான். தானே வந்து அட்ரஸையும் கொடுத்து கடத்திட்டு போங்கன்னா சொல்லுவாங்க. அதுவும் நீ கடத்திட்டு போற வரைக்கும் இங்க விட்டுடுவாங்க. ஏன்டா நீ வேற சும்மா. வழக்கமாக நான் மார்னிங் கேட்டுடுவேன் ஸ்டோரி. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. இன்று உன் கூந்தல் எரிய பூக்கள் எல்லாம் அதிர்ஷ்ட பூக்கள். அப்படியா? சரி, ஓகே, வாங்க லைவ் முடிச்சுட்டு இப்போ நம்ம சில்வர் லைவ் போட்டுடலாம். வாங்க சில்வருக்கு போகலாம். அடுத்தது மறுபடியும் லைவ் ஆன் பண்ணுறேன். பிளாட்டினம் சிப்பி 92 கிரீன் வேஸ் நம்ம யூடியூபில் மட்டும் வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாருமே மறு வேண்டாம். பாப்ஸு குட் நைட், குட் நைட், குட் நைட், குட் நைட். கொண்டை போடணுமா? இருக்கிற 4 முடிய அரை மணி நேரமும் சுற்றி சுற்றி கொண்டையை ஒன்று போட்டு பாப்ஸு குட் நைட், குட் நைட் செல்லம், குட் நைட். ஓகே, மீண்டும் சந்திப்போம். வாங்க நம்ம சில்வர் லைவுக்கு போகலாம். ஸ்பெஷல் ஹாட் அண்ட் கிளாமர் லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபாஸ்ட்டாக உள்ள வாங்க.